நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது வட்டமான தோசை. தோசைக்கல்ல எண்ணெய் தடவி வட்டமாக தோசை ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நன்றாக வெந்தவுடன் திருப்பி போடவும். நன்றாக வெந்தவுடன் எடுத்து வைக்கவும். இந்த தோசையுடன் சுட சுட தக்காளி சட்னி சாப்பிட்டால் அம்புட்டு ருசியாக இருக்கும். அன்று இந்த தோசைக்கு மல்லாட்டப்பயிறு சட்னி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மல்லாட்டப்பயிறு சட்னி எப்படி செய்வது பார்க்கலாம். தேவையான அளவு மல்லாட்டப்பயிறு, காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் போடணும். பச்சை மிளகாய் விட காஞ்ச மிளகாய் போட்டால் மனம் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு அம்புட்டு ருசியாக இருக்கும். சிறிதளவு பூண்டு, இஞ்சி சிறிதளவு, காரத்திற்கு ஏற்ப காஞ்ச மிளகாய், உப்பு தேவையான அளவு எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைத்து தாளிப்பு கொடுத்தால் தோசைக்கு அம்புட்டு ருசியான இருக்கும். கடலை பருப்பு மல்லாட்டப்பயிறு சட்னி. அடுத்தபடியாக இந்த தோசைக்கு பொட்டுக்கடலை சட்னி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடணும். தோசைக்கு ஏற்ப தேங்காய் சட்னி. ஒரு மூடி தேங்காய் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி அது நன்றாக கழுவி வைக்கவும். அது சிறிதளவு பூண்டு, காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் அல்லது காஞ்ச மிளகாய் எது வேண்டுமானாலும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, சிறிதளவு பொட்டுக்கடலை சேர்த்து அரைத்து நன்றாக அரைத்து கொள்ளவும். சிறிதளவு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோக்கள் சொன்ன ரெசிபிக்கள் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தோசை மாவு நீங்கள் அரைக்கும் போது 2 மணி நேரம், 2.5 மணி நேரம், 3 மணி நேரம் அரிசி ஊற வைக்கவும். இந்த தோசை மாவுக்கு கருப்பு உளுந்து தான் போட்டால் அம்புட்டு ருசியாக இருக்கும். தோசை, இட்லி கருப்பு உளுந்தை வாங்கி தண்ணியில் ஊற வைத்து கருப்பு உளுந்தை கழுவாமலே கருப்போடு சேர்த்து அரைச்சி சாப்பிட்டு பாருங்க. அதற்குரிய சத்துக்களில் நமக்கு முழுமையாக வந்து சேரும். கலர் மட்டும்தான் கருப்பாக தெரியும் அளவுக்கு தெரியுமா வச்சு, ஆனால் சத்துக்கள் நிறைந்து உள்ளது கருப்பு உளுந்தில். கருப்பாக இருக்கேன்னு நினச்சி கழுவ வேண்டாம். கருப்பு உளுந்து கருப்பாக இருந்தாலும் தோசை சூப்பராக இருக்கும். அது நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியான
இட்லி, தோசை வகை இட்லி, தோசை, பணியாரம் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு எது பிடிக்குதோ அது கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.